गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम राम राम वेलकम टू भोजनालय तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரா ஒரு ரெசிபி பண்ண போறோம். நமக்கே தெரியும் முருங்கைக்கீரையில ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய அயன் கண்டென்ட், விட்டமின்ஸ், இது இதுல இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த முருங்கைக்கீரை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவா நம்ம பொரியலா பண்ணி கொடுக்கும் பொழுது. எப்பயுமே ஒரே மாதிரி பொரியல் கூட்டு அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ரெசிபி நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பருப்பூசலி பண்றதுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இந்த மாதிரி அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சிருக்கேன். அதில் அந்த ஒன்று ரெண்டு அந்த பூ இருந்தாலும் தப்பில்லை, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த பருப்பூசலி பண்ணுறதுக்கு பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். என்ன ஊற போட்டிருக்கேன்னா ஒரு குட்டி 1/4 கப்பால் குட்டி கப்பு துவரம்பருப்பு, அதே கப்பால் கடலைப்பருப்பு, இது பாதின்னா அது பாதி, இது 2 டேபிள் ஸ்பூன்னா அது 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டு இந்த பருப்பில் போட்டு அரைக்கிறதுக்கு நீட்டு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போது இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வெடிச்சிட்டு இந்த மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு பெரிய ரவை பதத்துக்கு அரைச்சிட்டோம்னா பருப்புசலி நல்லா கிரன்ச்சியாக டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த ஊற வச்ச பருப்பில் மிளகா வத்தல் மட்டும் போட்டு நான் நல்லா இந்த மாதிரி கொரப்பாக, அதாவது ஒரு பெரிய ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போது இதில் கலருக்கு நல்லா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு உப்பு வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். இதில் நான் பெருங்காயம் சேர்க்கலை, நம்ம பருப்பு வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துட்டுலாம். இந்த பருப்பை நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு இழுப்பு சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கீரை நல்லா வதங்கினதுனா தான் நம்ம பருப்பு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். கீரை எப்பயுமே இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் சமைக்கும் பொழுது அதோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ நீங்கள் இப்போ எத்தனை பேருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு கொஞ்சமாவது கீரை கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கிறதே ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நான் நல்லா என் கையால் ஒரு பெரிய கைப்பிடி, ஒரு 3 கைப்பிடி கீரை எடுத்துட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடையில் ஒரு கட்டு கீரை வாங்கினோம் அப்படின்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி பருப்பூசலி பண்ணும்போது. இதில் இப்போது கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த கீரைக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக, நிறையா சேர்க்க வேண்டாம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரை உப்பு தாங்காது. இப்போ இது வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக, அதாவது தண்ணி தெளிக்கிற அளவு இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை மூடக்கூடாது. எப்பயுமே நம்ம கீரை சமைக்கும் பொழுது மூடி சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதோட கலர் மாறிடும், சத்து போயிடும்னு சொல்லுவாள். நான் இது வரைக்கும் மூடி சமைச்சது கிடையாது. ஏன் ரீசன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா, எனக்கு எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, ஏன் கீரையை மூடி சமைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இந்த கீரையை வதக்கிட்டோம்னா கீரையும் வதங்கிடும், தண்ணியும் வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு போகிறோம். வதக்கி எடுத்துட்டு காமிக்கிறேன்.
இப்போ இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா வதங்கிடுச்சு. அதாவது அதில் இருக்கிற ஜலம்லாம் நல்லா வற்றி கீரையும் நல்லாவே வதங்கிடுச்சு. அதே சமயம் நமக்கு கலரும் மாறலை. இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு போகிறோம். இப்போது அதே இலுப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது பருப்பு உசிலியாக தான் பண்ணுறோங்கிறதுனால உளுத்தம்பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அதனால தப்பும் கிடையாது. கடுகு வெடிச்செடுத்து இதில் வாசனைக்கு நல்லா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்பு, இதையும் அப்படியே நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம அப்படியே தான் வதக்க போகிறோம். ஸோ அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பருப்பை அப்படியே நம்ம வதக்கிக்க போகிறோம். நம்ம இது அரைச்சது எல்லாத்தையுமே சேர்த்துன்ட்டேன். ஸோ நீங்கள் வந்து இட்லி தட்டில் வந்து வேக விட்டு அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்குறேன். இப்படியும் பண்ணலாம். இட்லி பானையில் இந்த மாதிரி இட்லி தட்டில் இட்லி மாதிரி வேக வச்சு ஆறினதுக்கப்புறமா அதை உதுத்து விட்டு நம்ம அப்படியும் பண்ணலாம். அது அவாவாலோட இஷ்டம்தான். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஒரு 5 நிமிஷத்தை இதை அப்படியே வச்சுருந்தோம்னா இது உதிர உதிராக வந்துடும். இப்போ நல்லாவே இது கெட்டி ஆகிடுது, அப்படியே உதிர உதிராக வந்துடும். இதில் நான் கொஞ்சமாக வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக நல்லாவே உதிர உதிராக வந்துருக்கு. நம்ம போடும்பொழுது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, இதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட போகிறோம். கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லா உதிர உதிராகவே வந்துடும். நல்லா கலந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கீரையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பருப்போட. இது பாருங்க எப்படி சூப்பராக உதிர உதிராக வந்திருக்குன்னு. ரெண்டுமே நல்லா ஒன்றா கலந்து நல்லா உதிர உதிராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பருப்பு. ஸோ இது ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பருப்பில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், கீரையிலையும் உப்பு போட்டிருக்கோம். சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது. நல்லா அருமையான டிஃப்ரெண்ட்டான ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அயனும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த முருங்கைக்கீரை பருப்பு உசிலி இது வந்து மோர் குழம்பு கூட, அதுக்கப்புறம் வந்து ரசம் கூட, சாம்பார், வெறும் பருப்பு சாதம் இல்லை தயிர் சாதம் எல்லாத்து கூடயுமே இது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்க சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரையில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.